உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எப்படி தனியாக நம்ம போராட முடியும் கவலைப்படுறீங்களே? நானே எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ வேலை இருக்குது. ஆஃபீஸ்லேயும் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, வீட்லேயும் செய்ய வேண்டியதாக இருக்குது. கவலையாக இருக்குல்ல? கஷ்டமாக இருக்குங்க. நான் தனியாக எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறது? தேவன் சொல்கிறாங்க, உங்களையே யந்திரமாக்கிடுறேன், உங்களையே ஒரு மெஷினாக ஆக்கிடுறேன், உங்களையே ஒரு ரோபாட்டாக ஆக்கிடுறேன் அப்படின்றாங்க. அவங்க புதிய எந்திரமாய் மாற்றேன்றாங்க. பழைய எந்திரம் வேண்டாம், புதிய மிஷினாக மாற்றிடுறேன், புதியதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அறிவை கூர்மையாக்குகிறார். உடம்பிற்கு புதிய பலன் வருது. என்னால் போராட முடியலன்னு கவலைப்படுறீங்களா? ஒவ்வொரு நாளும் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, அவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்குன்றீங்களா? தேவன் உங்களுக்கு உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாரு, ஒரு வலிமையை கொடுக்குறாரு. என்னங்க, நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டேன்னா, ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன்னா என்னுடைய மூளையை ஃப்ரை பண்ணிடுறாங்க. கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களுடைய ஞானத்தையே அதிகரித்து கொடுக்க போகிறாரு. புதிய எந்திரமாய் மாற்றி தர போகிறாரு. எல்லாமே உங்களால் தனியாக நின்று சமாளிக்க முடியும். கிச்சனுக்குள்ளே போயிட்டேன்னா அவ்வளோ வேலை இருக்குதுங்க, என்னால் செய்ய முடியல. இல்லை, நீங்கள் ஒரு மிஷினாக மாறிடுறீங்க, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சிருவீங்க. புதிய பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. புதிய அறிவு, புதிய பொலிவு வருது. மலைகளை மிதிச்சிடுவீங்க, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவீங்க. அப்படியே பறந்து போயிடும். குன்றுகள்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பறந்து போயிடும். மலையை மிதித்து போட்டுருவீங்க. அந்த அளவு ஒரு புதிய ஒரு எந்திரமாய் உங்களையே மாத்துறாரு. எல்லாத்தையும் நீங்களாக தனியாக நின்று முடிச்சுட்டு போயிடுவீங்க. உங்களால் முடியாத ஒன்று எதுவுமே இருக்காது. உங்கள் முன்னாடி இருக்கிற அத்தனை மலையும் உடஞ்சி தூள் தூளாக மாறிடும். தேவன் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம யோபு பயங்கரமாக புலம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு. ஐயோ, எங்கே தொட்டாலும் வலிக்குது, உடம்புல எங்கே தொட்டாலும் வலிக்குது. எனக்கு பேசாமல் தேவன் வெங்கலத்தில் என் உடம்பு செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும். யோபு அப்படி தான் சொன்னாங்க. இல்லைன்னா கல்லில் செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம தேவன் நம்மளை எதுலங்க படைச்சாரு? மண்ணில் தானே படைச்சாரு. நம்ம யோபு புலம்புறாங்க பாருங்களேன். யோபு 6:12 சொல்கிறாங்க, என் பலன் கற்களின் பலனோ, என் மாம்சம் வெங்கலமோ அப்படின்னு கவலைப்படுறாங்க. என் உடம்புல சதைய ரத்தம் இருக்குது, இது எங்கே தொட்டாலும் வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? தேவன் பேசாமல் எனக்கு வெங்கலத்தில் உடம்பு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், கல்லில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் தேவன் எதில் கொடுக்குறேன்றாங்க? நான் உங்களை ஒரு மிஷினாகவே மாற்றிடுறேன், ரோபோட்டாக மாற்றிடுறேன்றாங்க. அதனால் நீங்கள் பெரிய மலை, உங்கள் முன்னாடி இருக்கிற மலை மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக தாண்டி மிதித்து போயிடுவீங்க. தேவன் அப்படி தான் உங்களுக்கு வரம் கொடுக்குறாங்க. உங்களையே புதிய மிஷினாக மாற்றுறாரு. கவலைப்படாதீங்க, சரிங்களா? நம்ம யோபு ஆசைப்பட்டாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நம்மளை அவர் எந்திரமாக்குறாரு. அதனால் உங்கள் முன்னாடி இருக்கிற அத்தனை பிரச்சனையும் அத்தனை வியாதியும் எல்லாமே அப்படியே நீங்களாகவே சரி பண்ணிட்டு வெளில வந்துடுவீங்க. தேவன் அப்படி ஒரு புத்தி கூர்மையை கொடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களையே நீங்கள் புதிய எந்திரமாய் மாற்றுகிறீங்க. புதிய பலன், புதிய பொலிவு கொடுக்குறீங்க, நல்ல புத்தி கூர்மையை கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைங்க அவங்களே தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவங்களே சரி பண்ணிட்டு வந்துடுவாங்க. பெரிய மலைகளை மிதிப்பாங்க, குன்றுகளை எல்லாம் பதற்கு ஒப்பாக்கி போட்டுருவாங்கப்பா. இதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம்
இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நல்லா கழுவி, ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானதில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது முடியாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த நல்லாட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.